நண்பர்களே, நம்முடைய வாழ்வில் பலமுறை அப்படிப்பட்ட தருணங்கள் வருகின்றன. பிறரின் சொற்களாலும் அவர்களின் விமர்சனங்களாலும் அவர்களின் எதிர்மறையான எண்ணங்களாலும் நாம் ஆழமாக பாதிக்கப்படுகிறோம். அனைவரும் நம்மை மதிக்க வேண்டும், நம்முடைய பேச்சை கேட்க வேண்டும், நம்முடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஒருமுறையாவது சிந்தித்துப் பார்த்தீர்களா? நாம் பிறரின் எதிர்பார்ப்புகளையும் அவர்களின் எதிர்மறையான கருத்துக்களையும் புறக்கணிக்க கற்றுக்கொண்டால் எவ்வளவு எளிமையானதும் அமைதியானதுமான வாழ்க்கையை நடத்த இயலும். இன்றைய புத்தக்கதையில் ஆரியன் என்ற இளைஞன் எப்போதும் பிறரின் கருத்துக்களால் பாதிக்கப்படும் ஒருவனாக இருந்தான். ஆனால் பிறரின் பேச்சுக்களை புறக்கணித்தால்தான் எளிமையுடனும் அமைதியுடனும் வாழ முடியும் என்பதை அவன் உணர்ந்தவுடன் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. வாருங்கள், அந்த கதையை பார்க்கலாம். கிராமத்தின் வெளிப்புற எல்லையில் மாமரங்களின் நிழலிலும் பறவைகளின் இனிய சத்தங்கள் ஒலிக்கும் இடத்தில் ஆரியன் என்ற எளிய இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஆரியன் கருணையுடனும் உழைப்புடனும் இருந்தான். எப்போதும் பிறருக்கு உதவ தயாராக இருந்தான். ஆனால் அவன் தன்மையை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் மனிதர்கள் குறையவில்லை. ஆரியன் அனைவரையும் மகிழ்விக்க விரும்பினான். யாராவது உதவி கேட்டால் தன் தேவைகளை புறக்கணித்தும் அவர்களுக்கு உதவி செய்து விடுவான். ஆனால் அதற்கு பதிலாக பாராட்டு அல்ல, கேலியும் விமர்சனங்களுமே அவனுக்கு கிடைத்தன. கிராமத்தில் பலரும் அவனுடைய பின்னால் நையாண்டி செய்து, ஆரியன் என்றால் மற்றவர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பவன்தான், தனக்காக எதுவும் செய்ய மாட்டான், தனக்காக நிற்கும் தைரியம் அவனுக்கு இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தனர். இந்தச் சொற்கள் மெதுவாக அவனுடைய தன்னம்பிக்கையை சிதைக்கத் தொடங்கின. அவன் குடும்பமும் அவனை எப்போதும் திட்டிக்கொண்டே இருந்தது. நீ ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாய்? யாரிடமும் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? நீ பிறரை அல்ல, உன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆரியனிடம் இக்கேள்விகளுக்கு பதில் எதுவும் இல்லை. ஒரு நாள் ஆரியன் கிராமக் குளத்தின் அருகே அமர்ந்திருந்தான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் எப்போதும் நல்லதைச் செய்ய முயற்சிக்கிறேன், இருந்தும் மக்கள் என்னை ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்று மனதில் எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த நேரம் ஒரு ஆழமான அமைதியான குரல் கேட்டது. நீ உன்னை தேடுகிறாயா அல்லது பிறரை மகிழ்விக்க முயற்சிக்கிறாயா? ஆரியன் அதிர்ச்சியடைந்தான். அவன் முன்னால் ஒரு முதிய புத்த துறவி நின்றிருந்தார். அவருடைய முகத்தில் பேரமைதி ஒளிந்திருந்தது. வெண்தாடி, கண்களில் ஆழம், உடலில் ஒரு அபூர்வமான ஒளி. அந்த துறவியின் பெயர் சதானந்தர். அவர் அடிக்கடி அந்த பகுதியில் சுற்றி வந்து மக்களுக்கு வாழ்க்கையின் ஆழமான பாடங்களை போதிப்பார். ஆரியனை அருகில் அமர்ந்து கூறினார், இந்த உலகில் அனைவரையும் மகிழ்விக்க முயல்வது கடல் நீரை அருந்தி தாகத்தை ஆற்ற முயல்வது போல். ஆரியன் தன் அனைத்து பிரச்சனைகளையும் அவரிடம் கூறினான். துறவியும் அமைதியாக கேட்டார். பின்னர் மெதுவாகச் சொன்னார், மனிதர்களின் சொற்கள் உனக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அவற்றிற்கு நீ அளிக்கும் முக்கியத்துவத்தில்தான் இருக்கிறது. பின்னர் அந்த துறவி ஆரியனுக்கு ஒரு கதையை கூறினார். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு அழகிய குதிரை இருந்தது. ஒரு நாள் அந்த குதிரை ஓடிப்போனது. மக்கள் கூறினார்கள், எவ்வளவு துரதிர்ஷ்டம். விவசாயி சிரித்துக்கொண்டு சொன்னான், அப்படி இருக்கலாம். சில நாள்களுக்குப் பின் அந்த குதிரை திரும்பி வந்தது. அதோடு பல காட்டுக் குதிரைகளையும் கொண்டு வந்தது. மக்கள் மகிழ்ந்தனர். எவ்வளவு அதிர்ஷ்டம். விவசாயி மீண்டும் சொன்னான், அப்படி இருக்கலாம். அதன்பின் விவசாயியின் மகன் அந்த குதிரைகளை ஓட்டி பழகும்போது விழுந்து அவன் காலில் எலும்பு முறிந்தது. மக்கள் மீண்டும் கூறினார்கள், எவ்வளவு துரதிர்ஷ்டம். விவசாயி மீண்டும் அதே வார்த்தையைத்தான் சொன்னான், அப்படி இருக்கலாம். பிக்கு தொடர்ந்து கூறினார், மனிதர்களின் கருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நீ அவற்றில் எப்போதும் கவனம் செலுத்தினால் உன் சிந்தனையை இழந்து விடுவாய். யாராவது உன்னை விமர்சித்தால் பதில் சொல்ல வேண்டாம், அமைதியாக இரு. அந்தச் சொல் உண்மையிலேயே முக்கியமா என்று உனக்குள் சிந்தித்துப்பார். தினமும் எழுதிக்கொள், இன்று எத்தனை முறை பிறரின் சொற்களை உன் மனதில் இடம் கொடுத்தாய் என்பதை. ஆரியன் இந்த அறிவுரையை மிகவும் உண்மையுடனும் தீவிரத்துடனும் எடுத்துக்கொண்டான். மறுநாளிலிருந்து அவன் தன் நடத்தை மாற்ற முயற்சி செய்தான். தன்னை மாற்றும் பாதையில் நடைபோடத் தொடங்கினான். ஆனால் இந்த பயணம் எளிதானதல்ல. அவன் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் எவ்வளவு புறக்கணித்தாலும் சமுதாயத்தின் விமர்சனங்கள் அதிகரித்தன. ஆனால் புத்த துறவியின் வார்த்தைகளால் ஊக்கமடைந்த அவன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் முயற்சியில் முன்னேறினான். முதலில் இத்தகைய விமர்சனங்கள் ஆரியனை பாதித்தன.
ஆனால் இப்போது அவன் அவற்றில் அதிக கவனம் செலுத்தவில்லை. புத்த துறவியின் வார்த்தைகள் அவனுடைய மனதில் எப்போதும் இருந்தன. தம்மால் மகிழ்ச்சியடையாதவர்கள் பிறரின் அமைதியை உடைக்க முயற்சிப்பார்கள். ஒருநாள் ஆர்யன் புத்த துறவியிடம் சென்றான். குருவே, நான் மனிதர்களின் பேச்சுக்களை புறக்கணிக்க முயல்கிறேன். ஆனால் சில நேரங்களில் அது மிகுந்த கடினமாகிறது. எனக்கு தனிமையாகத் தோன்றுகிறது என்றான். துறவி அமைதியுடன் பதிலளித்தார். தனிமையில் இருப்பது, தனிமையாக உணர்வது, இவை இரண்டும் வேறு வேறு விஷயங்கள். நீ உன்னுடன் அமைதியில் இருந்தால் பிறரின் சத்தம் உன்னை பாதிக்காது. பின்னர் துறவி ஆர்யனுக்கு இன்னொரு கதையை கூறினார். ஒருமுறை ஒரு சீடன் தன் குருவிடம் வந்து, மக்கள் என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறார்கள், அவர்களின் பேச்சால் எனக்கு துன்பமாகிறது என்றான். அப்போது குரு அவனுக்கு ஒரு கிண்ணம் உப்பை கொடுத்தார். இதனை ஒரு கண்ணாடி நீரில் கரைத்து குடி என்றார். சீடன் அவ்வாறே செய்தான். உடனே கூறினான், நீர் மிகவும் கசப்பாக இருக்கிறது. பின்னர் குரு அவனை ஒரு ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். அதே உப்பை இப்போது ஏரியில் போடு என்றார். சீடன் அவ்வாறு செய்தான். பின்னர் ஏரி நீரை குடித்தான். நீர் இனிப்பாக இருக்கிறது என்றான். அப்போது குரு கூறினார், உன் புரிதல் உப்பை போன்றது. உன் மனம் கண்ணாடி அளவு சிறியதாக இருந்தால் அது உன்னை எப்போதும் கசப்பாக்கிவிடும். ஆனால் உன் மனம் ஏரி அளவு விரிந்திருந்தால் அது உன்னை தொட முடியாது. இந்த கதையிலிருந்து ஆர்யன் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டான். அவன் தன் மனதை ஏரி போல விரிவாக்க முயன்றான். தனது நாளை ஒழுங்குபடுத்திக் கொண்டான். காலை நேரம் தியானமும் எழுதும் பழக்கமும், மதியம் விவசாயப் பணி அல்லது குடும்ப வேலைகளும், மாலை நேரம் குளக்கரையில் அமர்ந்து தனிமையையும் ரசித்தான். ஒருநாள் கிராமத்தின் ஒரு செல்வாக்குடையவன் ஆர்யனை அவமதிக்கத் தொடங்கினான். நீ சோம்பேறியாகிவிட்டாய், தியானத்தால் வயிறு நிறையாது, இப்படியே போனால் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். ஆர்யன் முந்தையபடி பதிலளிக்கவில்லை. அவர் சிரித்துக்கொண்டே சொன்னான், உங்களுடைய கருத்து உங்களுடையதே, அதில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது முதல் முறை. ஆர்யன் இவ்வளவு திடமாக தன்னைத்தானே காத்துக்கொண்டான். மனிதர்களின் கருத்துக்களும் விமர்சனங்களும் நம்முடைய வாழ்க்கையை தொட்டுச் செல்லாது. நாம் அவற்றை நம்முள் அனுமதித்தால்தான் அவற்றின் தாக்கம் ஏற்படும் என்பதை அவன் உணரத் தொடங்கினான். ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே. ஆர்யனின் தன்னினைவாய்வு தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கை அவனை அடிக்கடி சோதனை செய்தது. அவன் அமைதியை வலுப்படுத்தியபடியே சென்றபோதும் வெளியுலகம் அவனை இன்னும் சவால்களுக்கு உள்ளாக்கிக் கொண்டே இருந்தது. கிராமத்தில் செல்வாக்குடைய ரகு என்றவன் வதந்திகளை பரப்பத் தொடங்கினான். ஆர்யன் தன் பொறுப்புகளிலிருந்து தப்பிக்கத்தான் துறவி போல நடிக்கிறான் என்று. மக்கள் ஆர்யனின் குடும்பத்தையே அவமதிக்கத் தொடங்கினர். அவனுடைய தந்தை கோபத்துடன் கூறினார், உன் இந்த தியானத்தினால் மக்கள் எங்களை பழிக்கிறார்கள், நாங்கள் அவமானப்படுகிறோம். ஆர்யன் அமைதியாக இருந்தான். ஆனால் உள்ளிருந்து முறிந்து கொண்டிருந்தான். அவனுடைய சிறுவயது நண்பன் சுனில் எப்போதும் மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் அவனுடன் இருந்தவன் கூட மாறிப்போனான். ஒருநாள் சுனில் ஆர்யனிடம் பணம் கடன் கேட்டான். ஆர்யன் உதவி செய்தான். சில நாட்களில் அவனுக்கு தெரிய வந்தது, சுனில் பின்னால் அவனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆர்யன் இப்போது தன்னையே மட்டுமே சிந்திக்கிறான். எனக்கு உதவி செய்தாலும் துறவி போல காட்டிக்கொள்கிறான். இதை கேட்ட ஆர்யனுக்கு ஆழமான அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் என் நெருங்கிய நண்பனாக எண்ணியவனும் என்னை விட்டு விட்டானா என்று மனத்தில் தோன்றியது. தன் குழப்பங்களுடன் ஆர்யன் மீண்டும் புத்த துறவியிடம் சென்றான். குருவே, நான் அமைதியை அடைய முயற்சிக்கிறேன். ஆனால் ஏன் உலகம் இன்னும் இன்னும் சிரமங்களை எழுப்புகிறது என்றான். துறவி சிரித்துக்கொண்டே சொன்னார், வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை இதுதான். நீ உன்னை மாற்ற முயற்சிக்கும் தருணத்தில்தான் உலகம் உன்னை அந்த பாதையில் நிறுத்த முயற்சிக்கும். பின்னர் அவர் இன்னொரு கதையை கூறினார். ஒரு மனிதன் ஒருமுறை ஒரு சிறிய பறவையை எழுந்த சூரியனை நோக்கி பறந்து கொண்டிருப்பதை பார்த்தான். நீ சூரியனை நோக்கி பறக்கிறாய் ஏன்? அங்கே செல்வதற்கு மிகுந்த காலம் பிடிக்கும் என்றான். பறவை பதிலளித்தது, நான் பறக்க முயற்சி செய்கிறேன். என் பாதையில் இருளான இரவுகளும் பலத்த காற்றுகளும் வரும். ஆனால் நான் நிற்க மாட்டேன். மனிதன் கேட்டான், நீ சோர்வடைந்தால்? பறவை சிரித்தபடி கூறியது, குறைந்தபட்சம் நான் முயற்சி செய்திருக்கிறேன். இந்த கதையிலிருந்து ஆர்யன் கற்றுக்கொண்டான். வெளிப்புற சிரமங்களும் எதிர்ப்புகளும் என் பயணத்தின் ஓர் அங்கமே. எனது கடமை பறக்க முயற்சிப்பதே. அந்த காலத்தில் ஆர்யனின் குடும்பம் ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டது. அவனுடைய சகோதரியின் திருமணத்திற்காக சேமித்திருந்த பணம்
ஒரு வியாபாரியின் ஏமாற்றால் முழுமையாக இழக்கப்பட்டது. அவனது குடும்பம் ஆரியனையே குற்றம் சாட்டியது. நீ வேலை செய்திருந்தால் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்திருப்போம். உன் தியானமும் அந்த துறவியின் போலிய பேச்சுக்களும் எங்களுக்கு எந்த பயனும் தரவில்லை. ஆரியன் அமைதியாகவே இருந்தான். ஆனால் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டு உதவ முற்பட்டான். கிராமக் களங்களில் கூலியாக பணி செய்தான். உழைப்பையும் ஆன்மீக பயிற்சியையும் சமநிலைப்படுத்தினான். காலை நேரத்தில் தியானம் செய்தான். பகலில் விவசாயப் பணி, இரவில் தன்னினைவாய்வும் எழுதுதலும். சில நாள்களில் அவனுடைய உழைப்பும் அமைதியும் மக்களை தாக்கின. முந்தையபடி அவனை நையாண்டி செய்தவர்களே இப்போது அவனை மதிக்கத் தொடங்கினர். அவனது நண்பன் ரகு கூட கிராம மக்களிடம் கூறினான், ஆரியனில் ஏதோ சிறப்பு இருக்கிறது. விமர்சனங்களின் நடுவிலும் எப்போதும் அமைதியாக இருக்கிறான். நாமும் அவனிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது ஆரியனுக்கு மக்களின் கருத்துக்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவன் தெளிவாக உணர்ந்திருந்தான், உண்மையான அமைதி பிறர் தரும் அங்கீகாரத்தில் இல்லை, அது நம்முள்ளேயே இருக்கிறது. ஆரியன் தனது வாழ்வில் விமர்சனங்கள், வஞ்சனைகள், சிரமங்கள் ஆகியவற்றின் நடுவிலும் தன்னை காத்துக்கொள்ள கற்றுக்கொண்டான். தனது கடினமான போராட்டங்களாலும் புத்த துறவியின் வழிகாட்டுதலாலும் வெளிப்புறச் சத்தத்தைக் காட்டிலும் உள்நிலையான அமைதியை பாதுகாப்பதே முக்கியம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இப்போது அவன் தன் அனுபவங்களை ஆன்மஞானமாக மாற்றும் பாதையில் முன்னேறிக் கொண்டிருந்தான். உலகை மாற்றுவதற்கு பதிலாக தன்னை வலிமையாக்கிக் கொள்வதே தீர்வென அவன் உறுதியாக நம்பினான். அவன் மனிதர்களின் பேச்சுக்களை புறக்கணிப்பதை கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரின் எதிர்மறையான எண்ணங்களும் அவர்கள் சந்திக்கும் தனிப்பட்ட போராட்டங்களின் நிழலே என்பதையும் புரிந்து கொண்டான். ஆரியனின் அமைதியான உறுதியான குணநலன்கள் மெதுவாக கிராம மக்களை ஈர்க்கத் தொடங்கின. அவனை விமர்சித்தவர்களே பாராட்டத் தொடங்கினர். முன்பு அவனை நையாண்டி செய்தவர்கள் இப்போது அவனுடைய அமைதியையும் நிலைத்த தன்மையையும் புகழ்ந்தனர். பலரும் அவனிடம் வந்து ஆலோசனை கேட்க ஆரம்பித்தனர். ஆர்யா, என் கோபத்தை எப்படி அடக்குவது? எந்தச் சூழலிலும் நீ இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய், எப்படி? இப்போது ஆரியனை மாவுன சாதகன் எனக் கூப்பிடத் தொடங்கினார்கள். மக்கள் அவனை மதித்துப் பார்த்தனர். அவனுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டனர். புத்த துறவி அவனிடம் கூறினார், அமைதியை அடைந்த பிறகு அதனை பிறர் நலனுக்கு பயன்படுத்துவதுதான் அடுத்த படியாகும். அமைதி உனக்காக மட்டுமல்ல, அது சமுதாயத்தில் ஒளியை பரப்பும் ஒரு வழியாகும். ஆரியன் தீர்மானித்தான், என் பயணத்தை பிறருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அவன் கிராம இளைஞர்களை ஒன்றிணைத்தான். தியானத்தின் அவசியத்தையும் தன்னடக்கத்தின் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு எடுத்துக் கூறினான். கிராமத்தின் அருகே இருந்த பழைய ஆலயத்தில் ஒவ்வொரு காலையும் மாலையும் தியான வகுப்புகளை ஆரம்பித்தான். அவன் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தது, விமர்சனங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் புறக்கணித்து உன் ஆற்றலை சரியான திசையில் செலுத்த வேண்டும். தனது வாழ்வின் அனுபவங்கள் மூலமாகவே அவன் காட்டினான், அமைதியும் தன்னடக்கமும் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றி அமைக்க முடியும் என்பதை. ஒரு நாள் புத்த துறவி அவனிடம் கேட்டார், இப்போது உனக்கு என்ன தோன்றுகிறது? வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன? ஆரியன் பதிலளித்தான், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் நம்முள்ளே இருக்கும் அமைதியை உணர்ந்து அதை பிறர் நலனுக்கு பயன்படுத்துவதே. புத்த துறவி புன்னகையுடன் சொன்னார், இப்போதுதான் நீ உண்மையான ஆன்ம ஞானத்தை அடைந்தாய். ஆரியனின் முயற்சியால் கிராம மக்களிடம் நல்ல மாற்றங்கள் தோன்றின. முன்பு வீணான பேச்சுக்களில் நேரத்தை வீணாக்கிய இளைஞர்கள் இப்போது தியானத்திலும் தங்கள் பணிகளிலும் ஆர்வம் காட்டத் தொடங்கினர். ஆரியனின் அமைதியான தன்மை குடும்பத்திலும் சமுதாய உறவுகளிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போது ஆரியன் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் மட்டுமல்ல, அவன் கிராமத்தின் வழிகாட்டியாகிவிட்டான். மக்கள் தங்கள் பிரச்சனைகளை அவனிடம் கூறி உதவி நாடினர். அவன் அவர்கள் அனைவருக்கும் தன்னினைவாய்வும் தன்னடக்கமும் கொண்ட பாதையையே தீர்வாக காட்டினான். ஆரியன் உணர்ந்திருந்தான், புறக்கணிப்பது என்பது வெறும் மௌனமல்ல, மாறாக வெளிப்புறச் சத்தம் எதுவும் உன்னை தொட முடியாதவாறு உன் மனதை வலிமையாக்குவதுதான். அவன் இப்போது தன் அறிவை சமுதாயத்தில் பரப்பத் தயாராக இருந்தான். அடுத்த கதை, எப்படி ஒரு விரதம் நம் முழு வாழ்க்கையையே மாற்றக்கூடும். நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா, நம் வாழ்க்கையின் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் என்ன? நன்றாக பார்த்தால் அது நம்முடைய சொற்கள்தான். வார்த்தைகளில் சிக்கிக்கொண்ட மனிதன் உள் அமைதியை ஒருபோதும் அடைய முடியாது. இன்று உங்களுக்காக ஒரு கதை கொண்டு வந்துள்ளோம். இந்த கதை உங்களுக்கு சொல்லித்தரும்,
எப்படிச் சொற்களின் வலையிலிருந்து விடுபட்டு உண்மையான அமைதியை அடையலாம் என்பதை. இது புத்த குருவின் சீடரான மனிதனின் கதை. குரு அவனுக்கு ஒரு விரதத்தை வழங்கினார். அதனால் அவன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் சென்றது. அடர்ந்த காட்டினுள் மகத்தான புத்தரின் அழகான பெரிய ஆசிரமம் இருந்தது. அங்கே ஒரு புகழ்பெற்ற புத்த குரு தம் சீடர்களுடன் வாழ்ந்தார். அவர்களுள் மனிதன் எனும் ஒரு சீடன் இருந்தான். அவன் எப்போதும் அதிகம் பேசிக்கொண்டிருப்பவன். எப்போதும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பான். கிராமங்களுக்கு போய் பிச்சை எடுத்து வந்தபோது அங்குள்ள மக்களிடம் பலவிதமாக கேட்டுத் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் புதிய கதைகளை எடுத்துக்கொண்டு வந்து ஆசிரமச் சீடர்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பான். தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள ஒருவரை இன்னொருவரிடம் பழித்துக் கூறுவான். எப்போதும் தன்னை மிகச் சிறந்தவன் என எண்ணுவான். தனது வாயால் எப்போதும் தன்னையே புகழ்ந்து கொண்டிருப்பான். குருவின் முன்பும் தானே மிகுந்த அறிவாளி, மிகச் சிறந்தவன் என்று நிரூபிக்க முயல்வான். அவன் ஆசிரமத்தில் தன்னை மற்ற சீடர்களை விடச் சிறந்தவன் என்று நினைத்தான். எப்போதும் பெருமையுடன் கூறுவான், நான் ஒரு செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தவன். விரும்பினால் சுக வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். ஆனால் அதையெல்லாம் விட்டு சத்தியத்தை தேடி இங்கே வந்துள்ளேன். எனது தியாகம் உங்களை விட பெரியது. ஒரு நாள் குரு அனைத்து சீடர்களையும் கூப்பிட்டு கூறினார், அடுத்த ஒரு மாதத்திற்கு தலா ஒருவர் ஒரு விரதம் எடுக்க வேண்டும். அதனால் உங்களுடைய மன வலிமை வளரும், உள் சக்தி அதிகரிக்கும். சிறியதோ பெரியதோ யாரும் தங்கள் சக்திக்கேற்ப விரதம் எடுக்கலாம். ஆனால் ஒரு மாதத்திற்குள் யாராவது விரதத்தை உடைத்துவிட்டால் அவர்கள் பழைய வாழ்க்கைக்கே திரும்பிச் செல்வார்கள் என்றார். அந்தச் சீடர்கள் தங்களது சக்திக்கேற்ப சிறியதும் பெரியதுமான விரதங்களை எடுத்தனர். ஒருவர் 2 வார காலம் அன்னம் உண்ணாமல் இருப்பேன் என்றார். மற்றொருவர் 10 நாள்கள் நீரை குடிக்க மாட்டேன் என்றார். இவ்வாறே பலவிதமான விரதங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்கள் குருவிடம் தெரிவித்துவிட்டு சென்றனர். ஆனால் அதிகமாக பேசும் மாணவன் மனிதன் தனக்கே உரியதாகவும் பெரிதாகவும் தெரிய விரும்பினான். அவன் நேராக குருவின் குடிலுக்கு வந்து, குருதேவா, நான் சிறிய விரதங்களை எடுக்க விரும்பவில்லை. உங்கள் போல் பெரியதும் மகத்தானதுமான விரதத்தை எடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு தக்க விரதத்தை நீங்கள் கூறுங்கள் என்றான். இதைக் கேட்ட புத்தகுரு சிரித்தார். மனதில் எண்ணினார், யாரோ ஒருவர் பெரிய விரதம் எடுக்க நினைக்கிறான். ஆனால் மனிதன் அதை நிறைவேற்ற இயலுமா? ஏனெனில் குரு முன்பு பலமுறை தமது சீடர்களுக்கு விரதங்களை வழங்கியிருந்தார். ஆனால் இதுவரை யாரும் பெரிய விரதம் எடுக்கவில்லை. எடுக்கப்பட்ட எந்த விரதமும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. குரு சிரித்துக்கொண்டு கூறினார், நான் தரும் விரதத்தை நிறைவேற்றுவாயா? அது உனக்கு சாத்தியமாகுமா? எனக்கு தோன்றுவதெல்லாம் இல்லை, அது உன்னால் முடியாது. எனவே நீயே உனக்கு ஏற்ற விரதத்தை தேடி அதை நிறைவேற்ற முயற்சி செய். அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவன் மனதில் எண்ணினான், எதுவாயினும் பரவாயில்லை, நான் என் விரதத்தை நிறைவேற்றுவேன். அவன் கூறினான், இல்லை குருதேவா, நீங்கள் எனக்கு கொடுக்கும் எந்த விரதமாயினும் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். குரு கூறினார், சரி, அப்படியென்றால் நீ அடுத்த ஒரு மாதம் முழுவதும் மௌனமாக இருக்க வேண்டும். உன் வாயில் இருந்து ஒரு சொல் கூட வெளிவரக்கூடாது. அதுவே உன் விரதம். மனிதன் சிரித்தபடி, குருதேவா, இது விரதமா? மிகவும் எளிது. ஒரு மாதம் மௌனமாய் இருப்பது மட்டுமே. எனக்கு சிரமமே இல்லை. அதற்கு பதிலாக எனது திறமைக்கேற்ற பெரிய விரதம் தருங்கள் என்றான். குரு பதிலளித்தார், இந்த விரதத்தை இதுவரை யாரும் நிறைவேற்றியதில்லை. எனவே நீ இதையே நிறைவேற்ற வேண்டும். சொல், நீ இதைச் செய்யத் தயாரா? மனிதன் குருவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். அந்த நொடியிலிருந்து மௌனமாயிருந்து குருவிடம் வணக்கம் செய்து குடிலிலிருந்து வெளியேறினான். முதல் நாள் எளிதாக கடந்து போனது. ஆனால் 2ஆம் நாள் முதலே அவனுக்கு பேச முடியாத சுமை அதிகரிக்கத் தொடங்கியது. 3ஆம் நாளில் அவன் மிகவும் கனத்த உணர்ச்சியுடன் இருந்தான். 4ஆம் நாளில் அவனுக்கு விசித்திரமான பதட்டம் ஏற்பட்டது. ஏனெனில் ஆசிரமத்தில் மற்ற சீடர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தனர். அவன் தன் தரப்பை பதிவு செய்ய விரும்பினான். அவர்கள் வாயை மூட விரும்பினான். ஆனால் அவன் விரதம் அவனை தடுத்தது. எனவே அவன் நாள் முழுவதும் முக பாவனைகளையும் கண் சைகைகளையும் மட்டுமே செய்தான். இவ்வாறு சில நாட்கள் கழிந்தன. சீடன் நோயுற்றான். அவனுக்கு தலைவலி வந்தது. உணவும் நீரும் வேண்டாத நிலை ஏற்பட்டது. அவனுக்கு பேச வேண்டும் என்பதுதான் ஆசை. அவன் குருவிடம் சென்றான். பேச முடியாததால் எழுதி வைத்துக் காட்டினான். குருதேவா, எனக்கு பேச வேண்டும். பேசாமல் நான் சுவாசிக்கவே முடியவில்லை. என் மூச்சு முட்டுகிறது.
உள்ளுக்குள் பைத்தியமாகி வருகிறேன். என்ன செய்ய வேண்டும்? என் விரதத்தை உடைக்கலாமா? இதைக் கண்ட குரு சிரித்தபடி கூறினார், விரதங்கள் உடையப்படுவதற்குத்தான். ஆனால் யாராவது தன் விரதத்தை நிறைவேற்றினால் அவனுடைய உள்சக்தி அதிகரிக்கும். உள்சக்தி அதிகரித்தால் அவன் சாதனையிலும் ஆன்மீகத்திலும் முன்னேறுவான். விரதத்தை எடுப்பதும் உன் கையில்தான், அதை உடைப்பதும் உன் கையில்தான். உன் சகோதரர்களில் பலர் விரதத்தை உடைத்து தங்களது பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்கள். நீ செய்ய முடியாததாக இருந்தால் நீயும் விரதத்தை நிறுத்தி பழைய வாழ்க்கைக்கு திரும்பலாம். ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள், இன்று இந்தச் சிறிய விரதத்தை நீ தாங்க முடியாவிட்டால் முழு வாழ்க்கையையும் எப்படித் தாங்குவாய்? முடிவெடுப்பது முழுவதுமாக உன் கையில்தான். குருவின் வார்த்தைகள் மனிதனின் மனதை தாக்கின. அவன் எதுவும் பேசாமல் தன் குடிசைக்கு திரும்பினான். தன்னை அங்கே பூட்டிக் கொண்டான். அவசியமான வேலையில்தான் வெளியே வந்தான். மீதியெல்லாம் குடிசைக்குள் அமைதியாக கழித்தான். 15 நாள் கடந்துவிட்டது. ஆசிரமத்தில் பெரும்பாலான சீடர்களின் விரதங்கள் உடைந்துவிட்டன. ஆனால் அவன் விரதம் இன்னும் நிலைத்திருந்தது. விரதத்தை எடுத்த நாளிலிருந்து இதுவரை ஒரு சொல் கூட அவன் கூறவில்லை. ஆசிரமம் முழுவதும் அதிர்ச்சியடைந்தது. இவ்வளவு பேசும் மனிதன் எப்படி திடீரென மௌனமாக இருக்கிறான் என்று. 15 நாட்களுக்குப் பிறகு அவன் மீண்டும் குருவிடம் சென்றான். எழுதித் தந்தான். குருதேவா, நான் வெளியில் மௌனமாக இருக்கிறேன். ஆனால் என் உள்ளத்தில் எண்ணற்ற சத்தங்கள் இருக்கின்றன. அழுகையும் குறைகளும் தொடர்ந்து வருகின்றன. உள்ளுக்குள் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். என் மனம் அடிக்கடி கேள்விகள் கேட்கிறது. நான் வெளியிலிருந்து எவ்வளவு அமைதியாக இருக்கிறேனோ உள்ளிருந்து அதே அளவு சத்தமாக இருக்கிறேன். இப்படியான நிலையில் என் விரதம் இன்னும் நிலைத்திருக்கிறதா? குரு கூறினார், ஆம், உன் விரதம் இன்னும் நிலைத்திருக்கிறது. ஆனால் மனிதர்களின் சத்தங்கள் உன் காதுகளில் விழும் வரை உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கும். ஏனெனில் அது பேசுவதற்கு பழகியிருக்கிறது. நீ வெளியிலிருந்து மௌனமாக இருக்கலாம், ஆனால் உள்ளிருந்து பேசிக்கொண்டே இருப்பாய். நீ இந்த சத்தங்களிலிருந்து, இந்த குரல்களிலிருந்து விலக வேண்டும். அவன் குருவுக்கு வணக்கம் செய்து தன் குடிசைக்கு திரும்பினான். மறுநாள் காலை முதலே குடிசையை விட்டு காடு நோக்கி புறப்பட்டான். பல நாட்கள் கடந்தன. விரத காலமும் முடிந்துவிட்டது. ஆனால் அந்தச் சீடன் திரும்பவில்லை. ஆசிரமத்தில் உள்ள அனைவருக்கும் பயம் ஏற்பட்டது. எங்கேயோ காட்டுமிராண்டி விலங்குகள் அவனை உண்டுவிட்டதோ என்று. அந்த நேரத்தில் அவனை பலர் தேட முயன்றும் எங்கேயும் காணவில்லை. எல்லா சீடர்களும் அவனை காட்டுயிர்கள் கொன்று உண்டிருக்கும் என்று நம்பினர். ஆனால் குரு அப்படி நினைக்கவில்லை. ஒரு நாள் மற்றொரு சீடன் குருவிடம் வந்து கேட்டான், குருதேவா, அந்த சீடனுக்கு என்ன ஆனது? காட்டுயிர்கள் அவனை பலியிட்டு விட்டனவா? குரு கூறினார், இப்படி சம்பவித்திருக்கலாம். ஆனால் அவன் திரும்பி வராததற்கு வேறொரு காரணமும் இருக்கலாம். அவன் தேடியதே அவனுக்கு கிடைத்திருக்கலாம். அப்பொழுது சீடன் கேட்டான், குருதேவா, அதிகமாக பேசுவது இவ்வளவு தீங்கானதா? குரு கூறினார், மனித வாழ்க்கையின் பல துன்பங்களில் ஒன்றுதான் மௌனமாய் இருக்க முடியாமை. அவன் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறான், யோசிக்காமல் பேசிவிடுகிறான். நம்முடைய பாதி துன்பங்களும் நம்முடைய வாயால்தான் உண்டாகின்றன. குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகளின் பெரும்பாலான காரணம் தேவையற்ற பேச்சே. யாரும் மௌனமாக இருக்க விரும்புவதில்லை. நாம் மற்றொருவரிடம் எப்போதும் நம் சொற்களைச் சொல்வதற்காக காத்திருக்கிறோம். நம் மனதில் தோன்றுவதையெல்லாம் வெளியில் வார்த்தைகளாக்கி பிறருக்கு கேட்கச் சொல்கிறோம். பார், நீ தவறு, நான் தான் சரி என்று நிரூபிக்க முயல்கிறோம். இவ்வாறு அனைவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இவ்விதமான கேட்பதும் சொல்வதுமான வட்டம் முழு வாழ்க்கை முழுவதும் தொடர்கிறது. ஆனால் அந்த அறியாமையில் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய அறிவையும், முக்கியமாக நம்முடைய மதிப்புமிக்க வாழ்க்கையையே இழந்து விடுகிறோம். அந்த வாழ்வில் உள்நிலை அமைதியை அடையலாம், ஆனால் அதை இழந்து விடுகிறோம். அதற்கு மாறாக நமக்கு கிடைப்பது என்ன? ஒன்றுமில்லை. அனைத்தும் வீண், அனைத்தும் விரயம். இந்த பித்தலாட்டத்தில் நாம் எதை இழந்துவிட்டோம் என்பதை குறைவான சிலரே உணர்கிறார்கள். மற்றவர்கள் எப்படி பிறந்தோம் என்பதை அறியாதவாறே எப்போது இறப்போம் என்பதையும் அறியாமலேயே வாழ்ந்து விடுகிறார்கள். அப்போது சீடன் கேட்டான், அப்படியானால் இதற்கு தீர்வு என்ன? குரு கூறினார், முழுமையான விழிப்புணர்வுடன் உன் எண்ணங்களை பார்ப்பதே ஒரே வழி. அனைத்து மனப்பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிகழ்காலத்தில் தங்கி விழிப்புடன் சிந்திப்பதும், முழுமையான விழிப்புணர்வுடன் உன் கடமைகளைச் செய்வதும். அது வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தும். இவ்வாறு குருவின் பதில்களைப் பெற்ற சீடன் அவருக்கு வணக்கம் செய்து அங்கிருந்து சென்றான்.
மனிதன் ஆசிரமத்தை விட்டுப் போனதிலிருந்து 3 மாதங்கள் ஆனது. ஆனால் எந்தச் செய்தியும் இல்லை. எல்லா சீடர்களும் அவன் திரும்புவான் என்ற நம்பிக்கையை இழந்துவிட்டனர். ஆனால் ஒரு நாள் அவன் ஆசிரமத்திற்குத் திரும்பினான். அவனை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்தனர். ஆனால் அவன் முன்பு இருந்தவன் அல்ல, முற்றிலும் மாறிப்போயிருந்தான். அவன் முகத்தில் வித்தியாசமான ஒரு ஒளியும் பேரமைதியும் காணப்பட்டன. ஆசிரமத்துக்குள் வந்தவுடன் எல்லா சீடர்களும் அவனைச் சுற்றி நின்று பேசத் தொடங்கினர். அவனும் தன் சகோதரர்களிடம் உரையாடினான். ஆனால் இப்போது அவன் பழையபடி வேகமான வாக்குவாதியானவன் இல்லை. அவன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தத்துடனும் இனிமையுடனும் பாய்ந்தது. சிறிது நேரம் சகோதரர்களுடன் பேசிய பின் அவன் நேராக குருவிடம் சென்றான். அவருடைய பாதங்களைத் தொட்டு வணங்கி கேட்டான், குருதேவா, நான் இன்னும் மௌனத்தில் இருக்கிறேனா? என் விரதம் தொடர்கிறதா? குரு சில நிமிடங்கள் அவன் கண்களை ஆழமாக நோக்கினார். பின்னர் கூறினார், ஆம், நீ இன்னும் மௌனத்தில் இருக்கிறாய். உன் விரதம் தொடர்கிறது. சீடன் சொன்னான், குருதேவா, நான் ஆசிரமத்திலிருந்து சென்றபோது வெளியில் மௌனமாக இருந்தேன். ஆனால் என் உள்ளத்தில் எண்ணற்ற சத்தங்கள் இருந்தன, எண்ணற்ற கேள்விகள் இருந்தன. அவை நிற்கவே இல்லை. அதனால்தான் காடுக்குச் சென்றேன். அங்கே எனக்கு அமைதி கிடைக்கும் என்று நம்பினேன். என் உள்ளத்தின் அலைச்சல் அடங்கும் என்று நினைத்தேன். ஆனால் நான் எவ்வளவு தனிமையில் ஆழ்ந்தேனோ அவ்வளவு என் உள்ளக் குரல் கூர்மையாகக் கேட்டது. மிகப் பழைய நினைவுகளின் சத்தங்கள் கூட ஒலிக்கத் தொடங்கின. அப்பொழுதுதான் நான் எவ்வளவு தவறாக இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். என் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் சகோதரர்களையும் பழித்துக் கூறியபோது நான் சரியாக இருக்கிறேன் என்று நினைத்தேன். அவர்களைப் பற்றி நையாண்டி செய்து கிண்டல் செய்த போதும் நான் அவர்களை விடச் சிறந்தவன் என்று எண்ணினேன். ஆனால் அந்த நாளில் முதல் முறையாக நான் தவறானவன் என்று உணர்ந்தேன். நீண்ட நேரம் அந்த குரல்கள், குறைகள் உள்ளுக்குள் ஓடியபடியே இருந்தன. ஆனால் மெதுவாக ஒரு நாள் அவை அனைத்தும் மறைந்தன. இப்போது நான் உள்ளிலும் அமைதியாகிவிட்டேன். அந்த அடர்ந்த காட்டில் வெளியிலிருந்து பேசும் எவரும் இல்லை, உள்ளிருந்தும் எந்தச் சத்தமும் இல்லை. அந்த நாளில்தான் உண்மையான மௌனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். என் சுற்றிலும் அமைதி நிலவியது. சில சத்தங்கள் மட்டும் இருந்தன, முன்பும் இருந்தன. ஆனால் நான் அவற்றை கேட்கவில்லை. இப்போது அவை அனைத்தும் தெளிவாக கேட்கின்றன. அவை வீசும் காற்றின் சத்தம், பறவைகளின் குரல்கள், ஓடும் நீரின் ஓசை. இவை அனைத்தையும் முதல் முறையாக முழுமையான விழிப்புணர்வுடன் கேட்டேன். இதுவரை என் சுற்றிலும் இவ்வளவு அமைதியை உணர்ந்ததில்லை. அந்த அமைதியை உடைக்க நான் முதல் முறையாக என் வாயால் ஒரு சொல் சொன்னேன். நான் கத்தினேன், ஓ இறைவா, இது என்ன மாதிரியான அமைதி? எல்லாமே இவ்வளவு அமைதியாக இருக்கிறது எப்படி? என்ன நடந்தது? ஆனால் நான் கத்திய பிறகும் அந்த அமைதி உடையவில்லை. அனைத்தும் முன்போலவே அமைதியாக இருந்தது. வெளியிலும் உள்ளிலும். குருதேவா, நான் வெளியிலே பலவற்றைக் கண்டாலும் உள்ளிருந்து முற்றிலும் தனிமையில்தான் இருக்கிறேன், மௌனத்தில்தான் இருக்கிறேன். என் உள்ளத்தில் சத்தம் எழுப்ப விரும்பினாலும் அதுவும் மௌனமாகவே உணரப்படுகிறது. அப்போது குரு கூறினார், நாம் வெளியிலே பேசிக் கொண்டிருக்கும் வரை உள்ளத்தில் அமைதி இருக்காது. ஆனால் ஒரு நாள் நாம் உள்ளத்திற்குள் திரும்பி பார்ப்போமானால் அப்பொழுது நம் வாயிலிருந்து என்ன சொல் வந்தாலும் நாம் அமைதியாகவே இருப்போம். உலகில் பெரும்பாலான தீமைகள் நம் பேச்சிலிருந்தே தோன்றுகின்றன. ஏனெனில் நாம் மௌனமாக இருக்கத் தெரியாது. தேவைக்கு மீறி பேசவே விரும்புகிறோம். எதிரில் இருப்பவர் சொல்வதை செவிமடுக்க விரும்புவதில்லை. மாறாக அவர்களின் சொற்களை அடக்கியே ஆக வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர்களுக்கு நான் யார், என்ன செய்யக்கூடியவன் என்பதை நிரூபிக்கத் துணிகிறோம். இதுவே நம் வாழ்வின் குறிக்கோளாகிப் போகிறது. இவ்வாறு நம் சக்தி அனைத்தும் வீண் சொற்களில் விரயமாகிறது. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் மனித வாழ்க்கை துன்பங்களால் நிரம்பி நிற்கிறது. ஏனெனில் மனிதர்கள் எப்போதும் ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக கேட்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. மௌனமாக இருப்பதையும் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் மௌனம் அவர்களுக்கு சிறுமை எனத் தோன்றுகிறது. உலகின் அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம் நம்முடைய பேச்சே. ஆகையால் தேவையான அளவுக்கே பேச வேண்டும். தேவையற்ற பேச்சு ஆற்றலை வீணாக்குகிறது. அது நம்மை ஒருபோதும் உள்ளத்திற்குள் திரும்ப விடாது. அது எப்போதும் நம்மை வெளியிலேயே தள்ளிக்கொண்டே இருக்கும். வெளியிலோ துயரமான உலகம் தவிர வேறெதுவும் இல்லை. ஆனால் ஒருவர் தன்னுடைய உள்ளார்ந்த உலகத்தை நோக்கி பயணிக்க விரும்பினால்
இந்த வாய் கதவை அடைக்க வேண்டும். இதனால்தான் எத்தனை புத்தர்களும் ஆன்ம ஞானிகளும் தனிமையை நாடினர். அங்கே அவர்கள் அதிகமாக பேச வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. அவர்கள் தனிமையில் இருந்தார்கள், அமைதியில் இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் எளிதாக உள்ள பயணத்தை மேற்கொள்ள முடிந்தது. ஆனால் ஒருவர் விரும்பினால் இவ்வுலகில் இருந்தபடியே தனிமையில் இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம். ஆனால் அதற்காக அவன் தனது ஆற்றலை காத்து கொள்ள வேண்டும். அவன் இதுவரை வீண் சொற்களில் விரயமாக்கிய ஆற்றலை. அப்பொழுதுதான் அவன் மகிழ்ச்சியுடனும் செல்வாக்குடனும் நல்ல குணங்களுடனும் வாழும் மனிதனாக மாற முடியும். இந்த கதையின் நெறி வீண் பேச்சு என்பது ஆற்றலை வீணாக்குவதாகும். தேவைக்கு மேற்பட்ட பேச்சு நம்மை உள்ளார்ந்த உலகத்தை நோக்கி திரும்ப விடாது. ஏனெனில் அது எப்போதும் நம்மை வெளியை நோக்கி இழுத்துச் செல்லும். ஆனால் உள்ளத்தை நோக்கி பயணிக்க விரும்பும் ஒருவர் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். அடுத்த கதை. நண்பர்களே, ஒவ்வொருவரும் விரும்புவது, மக்கள் என்னை விரும்ப வேண்டும், என்னை பற்றி பேச வேண்டும், என்னை மதிக்க வேண்டும். நாம் எங்காவது சென்றாலும் இந்த மனிதர் யார், இவரது நலம் எப்படி இருக்கிறது என்று கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அனைவரும் அப்படி செல்வாக்கை பெறுவதில்லை. ஆனால் இன்று சொல்லப்படவிருக்கும் புத்தக்கதையில் உங்களை ஒரு மதிக்கத்தக்க மனிதராக மாற்றும் 10 பழக்கங்களை காணப்போகிறோம். புத்தரின் உன்னத சீடரான ஆனந்தர் எப்போதும் தன் வாழ்க்கையை எவ்வாறு ஒழுக்கத்துடனும் ஆனந்தமாயும் வாழலாம் என்று ஆர்வத்துடன் அறிந்து கொள்ள விரும்பினார். ஒரு நாள் புத்தர் தியானத்தில் அமர்ந்திருந்த போது ஆனந்தர் அவரிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். குருதேவா, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? அது அவனுக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் வகையில். புத்தர் புன்னகையுடன் கூறினார், ஆனந்தா, நான் உனக்கு 10 பழக்கங்களைச் சொல்கிறேன். அவற்றை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறிவிடும். மக்கள் உன்னை மதிப்பார்கள், உனக்கு உள்நிலை அமைதி கிடைக்கும், மேலும் பிறருக்கு பிரகாசமாக இருப்பாய். அவர் கூறத் தொடங்கினார். முதல் பழக்கம், உண்மை பேசுதல். உண்மை பேசுவதே மிக முக்கியம். நீ உண்மையைச் சொன்னால் உன் மனம் அமைதியாக இருக்கும், மற்றவர்களின் நம்பிக்கையை வெல்ல முடியும். ஆனந்தர் இதை ஏற்றுக்கொண்டு உறுதி கொண்டார். அவர் புரிந்து கொண்டார், பொய் என்பது குழப்பத்தையும் அமைதியின்மையையும் மட்டுமே உண்டாக்கும். இரண்டாம் பழக்கம், கருணை. புத்தர் கூறினார், பிறரிடம் கருணையுடன் நட. அது உனக்கு அவர்களின் துயரத்தை உணரவும் உதவவும் வலிமை தரும். ஆனந்தர் இதனை பயிற்சி செய்தார். கருணையால் அவரது மனமும் இதயமும் இலகுவானது. மூன்றாம் பழக்கம், பொறுமை. வாழ்க்கையில் பொறுமையுடன் இரு. அவசரமும் அசையாமையும் சிக்கல்களை அதிகரிக்கும். ஆனந்தர் கவனித்தார். அவர் பொறுமையுடன் நடந்து கொண்ட போது சிக்கல்கள் தானாகவே சீரானது. நான்காம் பழக்கம், மிதவியாழ்வு. புத்தர் அறிவுறுத்தினார், உன் தேவைகளைச் சுருக்கு, எளிமையான வாழ்க்கையை பழகு. ஆனந்தர் தன் வாழ்க்கையை எளிமைப்படுத்தத் தொடங்கினார். அது அவருடைய தியானத்திற்கும் படிப்பிற்கும் உதவியது. ஐந்தாம் பழக்கம், மாவுனத்தின் மதிப்பு. சில நேரங்களில் மாவுனமாக இருப்பதே சிறந்த பதிலாகும். ஆனந்தர் உணர்ந்தார். மாவுனத்தால் சண்டைகள் தவிர்க்கப்படுகின்றன, மனமும் அமைதியாகிறது. ஆறாம் பழக்கம், தியானம். தியானம் உன்னை உன் உள்ளார்ந்த உண்மையை அறிய வழிகாட்டும். அதை உன் நாளிதழில் ஒரு பகுதியாக்கு. ஆனந்தர் தினசரி தியானம் செய்யத் தொடங்கினார். அது அவருக்கு தனது சிந்தனைகளை கட்டுப்படுத்த உதவியது. ஏழாம் பழக்கம், நன்றி செலுத்துதல். உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் நன்றி கூறு. ஆனந்தர் சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி செலுத்த கற்றுக்கொண்டார். அதனால் அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக ஆனது. எட்டாம் பழக்கம், பிறருக்குச் சேவை. உனக்கு உள்ளதை பிறருடன் பகிர்ந்து கொள். ஆனந்தர் கண்டார், பிறருக்கு உதவிய போது அவர் உள்ளத்தில் ஒரு தனித்துவமான திருப்தி தோன்றியது. ஒன்பதாவது பழக்கம், தன்னடக்கம். புத்தர் ஆனந்தரிடம் கூறினார், உன் சிந்தனை, சொற்கள், செயல்கள் இவைகளின் மீது கட்டுப்பாடு வையுங்கள். அது உண்மையான வலிமை. ஆனந்தர் உணர்ந்தார், தன்னடக்கத்தால் தான் தன் தவறுகளிலிருந்து தப்பிக்க முடியும் என்று. 10வது பழக்கம், அன்பின் விரிவு. இறுதியில் புத்தர் கூறினார், உன் இதயத்தில் அன்பை இவ்வளவு பெரிதாக்கு, அது அனைத்து உயிர்களையும் அரவணைக்கக்கூடியதாக இருக்கட்டும். ஆனந்தர் இந்த அன்பின் பாதையை ஏற்றுக்கொண்டார். உணர்ந்தார், இதுவே உண்மையான ஆனந்தம் என்று. இந்த 10 பழக்கங்களையும் ஆனந்தர் தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். அவர் மட்டுமல்ல,
அவரைச் சுற்றியிருந்தவர்களும் அதனால் பலன் பெற்றனர். புத்தரின் இந்த உபதேசங்கள் வாழ்க்கையின் உண்மையை எடுத்துக்காட்டின. எளிமையுடனும் கருணையுடனும் தன்னடக்கத்துடனும் வாழ்ந்தால்தான் உண்மையான ஆனந்தத்தை அடையலாம். அடுத்த கதை. நண்பர்களே, சிலர் சொல்வார்கள், காலம் மிகவும் வலிமையானது. காலத்திற்கு ராஜாவை பிச்சைக்காரனாகவும் பிச்சைக்காரனை ராஜாவாகவும் மாற்றும் சக்தி உண்டு. அறிஞர்களும் கூறியுள்ளனர், விதி மிகவும் வலிமையானது. விதியின் எழுத்தை யாராலும் அழிக்க முடியாது. இந்த கதை மிகவும் பாடம் தரக்கூடியதும் முக்கியத்துவமிக்கதும் அறிவை வளர்க்கக்கூடியதும் ஆகும். எனவே இதை முழுமையாக கேளுங்கள். ஒரு நகரத்திலிருந்து தொலைவில் ஒரு புத்த துறவியின் ஆசிரமம் இருந்தது. அவர் அனைத்து சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் புலமை பெற்றிருந்தார். அவருடைய புகழ் தூர தூரமாக பரவியிருந்தது. தொலைந்தூரத்திலிருந்தும் மக்கள் தங்களது விதியை அறிய அவரிடம் வந்தனர். அந்த புத்த பிக்கு மிகவும் ஞானமிகுந்தவர். அவர் யாருடைய விதியையும் பார்த்து கூறினால் அது நிச்சயமாக உண்மையாகும். அவரை தொலைவிலிருந்தே பார்த்தால் கூட அந்த மனிதரின் விதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதைச் சொல்வார். அவர் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூன்றிலும் புலமை பெற்றிருந்தார். அந்த நகரத்தில் மனவ் என்ற மனிதன் தனது மனைவி ஆர்த்தியுடன் வாழ்ந்தான். ஆர்த்தி மதத்திலும் பக்தியிலும் மிகுந்த நம்பிக்கையுடையவள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. கிராம மக்கள் சொல்லியிருந்தார்கள், ஒரு புத்த துறவி இருக்கிறார். அவர் யாருடைய விதியையும் பார்க்க முடியும். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் கூறிவிடுவார். இதை அறிந்த பின் மனவ், ஆர்த்தி ஆகியோர் எண்ணினார்கள், ஒரு முறை நாம் போய் பார்த்துவிடலாமே. அடுத்த நாள் காலையில் மனவ், ஆர்த்தி ஆகியோர் அந்த புத்த துறவியின் ஆசிரமத்திற்குச் சென்றனர். அங்கே சென்று இருவரும் ஆழத் தொடங்கினர். துறவி அவர்களை ஆறுதல் கூறி கேட்டார், மக்களே, அழாதீர்கள். உங்களுக்கு என்ன துயரம்? சொல்லுங்கள், நான் நிச்சயமாக ஏதாவது தீர்வு கூறுவேன். மனவ் பதிலளித்தான், குருதேவா, எங்களுக்கு பிள்ளையில்லை. இந்த துயரம் எங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளிருந்து தின்று கொண்டே இருக்கிறது. உங்களுடைய புகழை நிறையக் கேட்டோம். அதனால்தான் உங்களை சந்திக்க வந்தோம். தயவு செய்து எங்கள் விதியை பார்த்து கூறுங்கள். எங்கள் வாழ்க்கையில் பிள்ளை சந்தோஷம் இருக்கிறதா இல்லையா? புத்த பிறவி சொன்னார், கவலைப்பட வேண்டாம். அவர் ஆர்த்தியிடம் ஆசிரமக் கோவிலிலிருந்து 2 சேபுகளை எடுத்துக் கொடுத்து கூறினார், இவற்றை நீங்கள் இருவரும் சேர்ந்து உண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை வரப்போகிறாள். இருவரும் துறவிக்கு வணக்கம் செய்து தங்கள் வீட்டிற்கு திரும்பினர். சில மாதங்களின் பின் அது நடந்தது. 1 வருடத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். மனவ், ஆர்த்தி இருவரும் மகிழ்ச்சியடைந்தனர். மனவ் சொன்னான், ஏன் நாம் அந்த புத்த துறவியை வீட்டிற்கு வரவழைத்து அவருக்கு சேவை செய்யக்கூடாதா? அவர்கள் அவரை வீட்டிற்கு வரவழைத்தனர். மகனுக்கு பெயரிடும் நிகழ்வும் நடந்தது. அந்த குழந்தைக்கு கரண் என்று பெயரிட்டனர். மனவ் கேட்டான், குருதேவா, எங்கள் மகனின் எதிர்காலத்தை பாருங்கள். அவன் வாழ்க்கையில் என்ன செய்வான்? அப்போது துறவி கூறினார், இப்போது சொல்ல முடியாது. இந்த குழந்தை 8 வயதாகும் போது அவனை என்னிடம் கொண்டு வா. அப்பொழுது நான் அவனுடைய விதியை தெரிவிக்கிறேன். இதைச் சொல்லிவிட்டு துறவி அங்கிருந்து சென்றார். காலம் சென்றது. மனவின் மகன் இப்போது 8 வயது ஆனான். ஒரு நாள் மனவ் தனது மகன் கரனை அழைத்துக் கொண்டு துறவியின் ஆசிரமத்திற்குச் சென்றான். அங்கே மிகுந்த கூட்டம் இருந்தது. அப்போது கரண் தந்தையிடம் கேட்டான், அப்பா, இங்கு என்ன நடக்கிறது? மனவ் சொன்னான், இவர் புத்த துறவி. இவருக்கு கடந்த, நிகழ், எதிர்காலம் தெரியும். அதனால்தான் மக்கள் தங்கள் விதியை அறிய வருகிறார்கள். கரண் துறவியிடம் சென்று கூறினான், குருதேவா, எனது எதிர்காலத்தையும் பாருங்கள். அவர் முதலில் மறுத்தார். ஆனால் குழந்தையின் பிடிவாதத்தால் சம்மதித்தார். மகனே, நீ இங்கே அமர்ந்து கொள். நான் உன் விதியை பார்க்கிறேன் என்றார். துறவி தமது கிரந்தத்தை திறந்தார். மனவின் மகன் கரனை பார்த்து கணக்கிட்டார். அதில் கண்டது, இந்த குழந்தையின் திருமணம் ஒரு தாழ்ந்த குடியினப் பெண்ணுடன் நடைபெறும் என்று எழுதப்பட்டுள்ளது. அதை பார்த்த துறவி எண்ணினார், இவன் உயர்ந்த குடியினைச் சேர்ந்த பிராமணன். ஆனால் தாழ்ந்த குடியினப் பெண்ணுடன் திருமணம் நடைபெறப் போகிறது. அப்படிச் சம்பவித்தால் அவனுக்கு அவமானமே. சமுதாயத்தில் முகம் காட்ட முடியாத நிலை வரும். துறவி மீண்டும் அந்த கிரந்தத்தை ஆழமாக பார்த்தார். அப்போது தெரிந்தது, அதே கங்கை நதிக்கரையில் பல கோஷங்கள் தூரத்தில் ஒரு மீனவ குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மீனவரின் வீட்டில் இதுவரை 5 மகள்கள் பிறந்திருந்தனர். அந்த மீனவரின் 5வது மகள் வயது 3 ஆண்டுகள் மட்டுமே. அவளுக்கு பிரியா என்று பெயர் வைத்திருந்தான். மனவின் மகன் கரணின் திருமணம்
அந்த 3 ஆண்டு சிறுமியான பிரியாவுடனே நடைபெறும் என்று அந்த புத்த பிக்கு மனவிடம் தெரிவித்தார். அதை அறிந்த மனவ் நினைத்தான், என் மகனின் விதியை நான் கண்டுவிட்டேன், இப்போது அதை மாற்றிவிடுவேன், நானே வலிமையானவன். மனவ் பிக்குவிடம் சொன்னான், குருதேவா, இன்று பார்ப்போம், பெரியது எது, விதியா அல்லது நானா? அப்படி கூறி மனவ் பிரம்மாவின் எழுத்தை மாற்றும் நோக்கில் அந்த மீனவரின் வீட்டிற்கு நேராகச் சென்றான். மனவ் தொழிலால் பண்டிதன். மீனவன் கதவின் முன் நின்றிருந்த அவனை பார்த்ததும் பெரும் மரியாதையுடன் வரவேற்றான். ஓ பண்டிதரே, என் ஏழை குடிசையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இது என் பாக்கியம். அப்போது மனவ் சொன்னான், மீனவனே, நான் ஒரு நோக்கத்துக்காக உன்னிடம் வந்திருக்கிறேன். உன் வீட்டில் 3 ஆண்டுகள் வயதான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறாளா? மீனவன் சொன்னான், ஆம், எங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள். அவளுடைய வயது 3 ஆண்டுகள்தான். மனவ் கேட்டான், அவளுடைய பெயர் பிரியாதானா? மீனவன் சொன்னான், ஆம் பண்டிதரே, அவளுடைய பெயர் பிரியா. மனவ் சொன்னான், மீனவனே, என் குரு திரிகாலதரிசி. அவர் எனக்கு கூறிய மந்திரத்தின்படி உன்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். உன் இளைய மகள் உன் வீட்டில் இருக்கும் வரை உனக்கு மகன் பிறக்காது. உன் வீட்டு மைதானத்தில் மகன் விளையாடுவதை பார்க்க விரும்பினால் உன் இளைய மகளை வீட்டிலிருந்து அகற்ற வேண்டும். இதைக் கேட்ட மீனவன் சொன்னான், பண்டிதரே, அவள் இன்னும் சிறு குழந்தை, 3 ஆண்டுகள்தான். இவ்வளவு சிறியவளை எங்கேயும் விட்டுவிட முடியாது. மனவ் சொன்னான், மீனவனே, நான் உனக்கு உதவ முடியும். எனக்கு மகள்கள் இல்லை. நீ ஒரு வேலை செய், உன் இளைய மகளை எனக்கு கொடு, நான் அவளை வளர்த்துக் கொள்கிறேன். அவள் பெரியவளான பின் நல்ல வரனை தேடி திருமணம் செய்து விடுகிறேன். மீனவன் மகன் வேண்டும் என்ற ஆசையினால் தனது சிறிய மகள் பிரியாவை மனவுக்குக் கொடுத்தான். மனவ் மனதிலே மகிழ்ந்தான். அந்தச் சிறுமியை எடுத்துக்கொண்டு சென்றான். பாதையில் மனவ் எண்ணினான், இந்த குழந்தையை நான் கொன்றுவிட்டால் குழந்தை கொலையின் பாபம் எனக்கு வரும். அதனால் அந்தச் சிறுமியிடமிருந்து விடுபட ஒரு மரப்பெட்டி அடிக்கும் ஒருவனிடம் அருகே சென்றான். அங்கு கட்டாயப்பட்டு ஒரு சிறிய மரப்பெட்டியைச் செய்யச் சொன்னான். அந்த பெட்டியில் 3 ஆண்டுகள் சிறுமியான பிரியாவை வைத்துக்கொண்டு நதியில் ஒழுகவிட்டான். மனவ் நினைத்தான், இந்த பெட்டி சில தூரம் போய் தானாக மூழ்கிவிடும், அந்த குழந்தையும் இறந்துவிடும், எனக்கு குழந்தை கொலை பாபமும் வராது, இதனால் என் பிரச்சனை முடிந்துவிடும். மனவ் தன் வீட்டிற்கு திரும்பினான். ஆனால் உலகில் யாராவது ஒருவன் விதியை மாற்ற முடியுமா? அந்தச் சிறுமியின் விதியில் வாழ்வு என்று எழுதப்பட்டிருந்ததால் அந்த பெட்டி மூழ்கவில்லை. நதிநீர் அதை பக்கத்து கிராமம் வரை கொண்டு வந்து கரையில் வைத்தது. அந்த கிராமத்தின் பண்டிதர் காலையில் கங்கை நீராட வரும்போது அந்த பெட்டியை கண்டார். திறந்து பார்த்தார். அதில் மிக அழகான சிறுமி படுத்துக்கொண்டு தன் பாதம் விரலை சப்பிக் கொண்டிருந்தாள். அந்த பண்டிதருக்கு பிள்ளைகள் இல்லை. தினமும் கங்கை தேவியிடம் பிள்ளை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். அந்தச் சிறுமியை பார்த்தவுடன் அவர் நினைத்தார், கங்கை தேவியே, இந்த பிள்ளையை என் வாழ்க்கையில் அனுப்பியிருக்கிறார், என் வேண்டுதல் நிறைவேறியுள்ளது. அவர் அந்தச் சிறுமியை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். தன் மனைவியிடம் காட்டினார். மனைவி சொன்னாள், இது யாருடைய மகள்? மிகவும் அழகாக இருக்கிறாள். பண்டிதர் சொன்னார், கங்கை தேவியே நம் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். இந்த பெண்ணை நம் மகளாக நமக்கு அருளியுள்ளார். இன்று முதல் இவள் நம் ஒரே மகள். இவளுக்கு பிரேரணா என்று பெயர் வைப்போம். நல்ல பண்பாட்டுடனும் எந்த குறையும் இல்லாதவாறு வளர்ப்போம். அந்த பண்டிதரும் அவரது மனைவியும் பிரேரணாவை அன்புடன் வளர்த்தனர். காலம் சென்றது. பிரேரணா வளர்ந்தபோது அவளுடைய அழகு இன்னும் பெருகியது. அவள் இவ்வளவு அழகாக இருந்தாள், தேவலோகத்தில் இருந்து வந்த ஒரு அப்சரை போல. ஒரு நாள் பிரேரணா சிறிது பெரியவளான பின் பண்டிதரின் மனைவி சொன்னாள், கேளுங்கள், நம் மகள் இப்போது பெரியவளாகிவிட்டாள், திருமண வயதுக்கு வந்துவிட்டாள். நீங்கள் வரனை கண்டுபிடித்து அவளது திருமணத்தை செய்ய வேண்டும். பண்டிதர் அருகிலிருந்த இடங்களில் வரனை தேடிப் பார்த்தார். ஆனால் ஏற்ற வரன் கிடைக்கவில்லை. எனவே தூரத்திற்குச் செல்ல வேண்டியிருந்தது. தேடிக்கொண்டே அவர் உஜ்ஜயினி நகரத்திற்குச் சென்றார். அங்கே மக்களிடம் கேட்டார், இங்கு ஏதேனும் பிராமண குடும்பம் இருக்கிறதா? அங்கே ஒரு திருமணத்திற்கு ஏற்ற இளைஞன் இருக்கிறானா? அங்குள்ள மக்கள் கூறினார்கள், இங்கே ஒரு மிகச் சிறந்த பண்டிதர் இருக்கிறார். அவருடைய குடும்பம் மிகவும் பண்பட்டது.
அவருக்கு ஒரே மகன் இருக்கிறான். அவன் திருமண வயதில் இருக்கிறான். நீங்கள் உங்கள் மகளை அவரிடம் கொடுத்தால் உங்கள் மகள் மிகவும் நல்ல வாழ்க்கை வாழ்வாள். அதைச் செவிமடுத்த பண்டிதர் மணவின் வீட்டிற்குச் சென்றார். மணவிடம் சந்தித்து தன் மகளின் அழகை பற்றி கூறினார். தன் வருகையின் நோக்கத்தையும் விளக்கினார். எனக்கு ஒரே மகள் இருக்கிறாள். அவளுக்கு நல்ல கணவனை தேடுகிறேன். உங்கள் மகனுடன் அவளது திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை கேட்ட மணவ் மகிழ்ந்தான். சரி, என் மகனின் விதியை நான் மாற்றிவிட்டேன். இப்போது ஒரு பிராமணர் தங்கள் மகளை எனது வீட்டிற்கு திருமணத்திற்கு தர விரும்புகிறார்கள் என்று எண்ணினான். மணவ் அந்த திருமணத்திற்கு உடன்பட்டான். திருமண நாள் நிர்ணயிக்கப்பட்டது. பண்டிதர் மகிழ்ச்சியுடன் தன் வீட்டிற்கு திரும்பி மனைவியிடம் கூறினார். சில நாட்களில் அந்த திருமண நாள் வந்தது. பண்டிதரின் மகள் பிரேரணாவுக்கும் மணவின் மகன் கரனுக்கும் திருமணம் நடைபெறவிருந்தது. மணவ் மகனின் பாராட்டை அழைத்துக் கொண்டு அந்த பண்டிதரின் கிராமத்திற்குச் சென்றான். தன் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தான், புத்த துறவி கூறியது நடக்காது. நான் என் மகனின் விதியை மாற்றிவிட்டேன். ஆனால் மணவுக்குத் தெரியவில்லை. விதியின் எழுத்தை யாராலும் அழிக்க முடியாது. அதை கடவுளும் மாற்ற முடியாது. விதியில் எது எழுதப்பட்டதோ அது நிச்சயமாக நடைபெறும். அந்த விதியின் விளைவாக இன்று அந்த மீனவனின் மகள் இப்போது பண்டிதரின் மகளாக வளர்ந்து மணவின் மகனின் மனைவியாக வரவிருக்கிறாள். ஒரு காலத்தில் மணவ் நதியில் ஒழுகவிட்ட அந்த சிறுமியே இன்று அவன் வீட்டில் மருமகளாக வந்திருக்கிறாள். திருமணம் நடைபெற்றது. பிரேரணா மணவின் வீட்டிற்கு வந்தாள். மணவ் மகிழ்ந்தான்சி, நான் என் மகனின் விதியை மாற்றிவிட்டேன் என்று. சில நாட்களில் கரண் ஒரு வேலைக்காக ஊரை விட்டு வெளியில் சென்றான். ஒரு நாள் மணவ் தன் மருமகள் பிரேரணாவை அழைத்துக் கொண்டு புத்த பிக்குவின் ஆசிரமத்திற்குச் சென்றான். அங்கே சென்றதும் இருவரும் பிக்குவிற்கு வணங்கினர். மணவ் பெருமையாகச் சொன்னான், குருதேவா, நான் விதியின் எழுத்தையும் மாற்றிவிட்டேன். இதைக் கேட்ட புத்த துறவி சிரித்தார். மணவ் கேட்டான், குருதேவா, நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? துறவியே சொன்னார், இவள்தான் நீ 3 ஆண்டுகள் வயதில் நதியில் ஒழுகவிட்ட அந்தச் சிறுமி. மணவின் உடலில் வியர்வை பொங்கியது. இது நிச்சயமாக அந்த மீனவனின் மகள்தான். நான் மரணத்திற்காக நதியில் விட்டவள். ஆனால் இப்போது என் வீட்டில் மருமகளாக எப்படி வந்துவிட்டாள் என்று அவன் அச்சத்துடன் நினைத்தான். மணவ் பிரேரணாவிடம் கேட்டான், மகளே, நீ உன் தந்தைக்கு ஒரே மகள்தானே? பிரேரணா சொன்னாள், ஆம் பிதாஜி. எனது இயல்பான பெற்றோர் கொடுமையுடன் நடந்தவர்கள். அவர்கள் என்னை 3 ஆண்டுகள் வயதில் கங்கையில் விட்டுவிட்டனர். ஆனால் என் புதிய பெற்றோர்கள் எனக்கு புதிய வாழ்க்கை தந்தார்கள். அந்த நாளிலிருந்து அவர்கள்தான் என் உண்மையான பெற்றோர். இதைக் கேட்ட மணவ் பிரேரணாவிடமிருந்து விடுபடத் திட்டமிட்டான். அவளிடம் கூறினான், மகளே, நீ உன் முதல் பிள்ளை ஆண் குழந்தையாக வேண்டும் என்று விரும்புகிறாயே? அப்படியென்றால் நீ என்னுடன் கடலுக்கு வர வேண்டும். இருவரும் கடலுக்குச் சென்றனர். மணவ் ஒரு மோதிரத்தை எடுத்து கடலில் வீசி கூறினான், மகளே, இந்த மோதிரத்தை உனக்கு கிடைக்கும் நாளில்தான் நீ வீட்டிற்கு திரும்ப வேண்டும். இதைக் காணாமல் நீ உன் தந்தையின் வீட்டிற்கோ என் வீட்டிற்கோ சென்றுவிட்டால் உன் கணவனை இழந்து விடுவாய். எனவே இந்த மோதிரத்தை பெறும் வரை எங்கேயும் போகக்கூடாது. என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக உனக்கு ஆண் பிள்ளை கிடைக்கும். உன் விதியும் விளங்கும். அப்படி கூறிவிட்டு மணவ் பிரேரணாவை கடற்கரையில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினான். பிரேரணா பலமுறை முயன்றாள். ஆனால் மோதிரம் கிடைக்கவில்லை. கிடைக்காததால் அவள் எங்கு செல்வது என்று தெரியாமல் தனிமையில் நடக்கத் தொடங்கினாள். அப்போது எதிரில் ஒரு ராஜ்பூத் குடும்பம் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் தங்கள் கிராமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பிரேரணாவை பார்த்து கேட்டார்கள், மகளே, நீ இந்த காட்டில் தனியாக எப்படி இருக்கிறாய்? இங்கே ஆபத்தான விலங்குகள் நிறைய இருக்கின்றன. பிரேரணா சொன்னாள், என்ன சொல்ல? நான் துன்பத்தில் விழுந்தவள். இவ்வுலகில் எனக்கென்று யாரும் இல்லை. அவர்கள் கூறினர், மகளே, விரும்பினால் எங்களுடன் வா. பிரேரணா சம்மதித்தாள். அவர்களுடன் சென்றாள். அவர்கள் அவளை தங்கள் வீட்டில் வைத்து சமையல் செய்யச் செய்தனர். அந்த குடும்பத்தின் தலைவர் மணவின் மிக நெருங்கிய நண்பர். சில நாட்களின் பின் கரண் வீடு திரும்பினான். அவன் தந்தையிடம் பிரேரணா எங்கே என்று கேட்டான். மணவ் பொய் சொன்னான். கங்கை நீராடும்போது உன் மனைவி பிரேரணா மூழ்கி இறந்துவிட்டாள். இதைக் கேட்ட மணவின் மகன் மிகவும் துயருற்றான். இந்நேரம் பிரேரணா வசித்துக் கொண்டிருந்த அந்த ராஜ்பூத் குடும்பம் இருந்த கிராமத்தில் அங்குள்ள பண்டிதர் ஒருவருக்கு மகள் இருந்தாள். அந்த பண்டிதர் தன் மகளின் திருமணத்திற்காக மணவியின் வீட்டிற்கு வந்தார். அவர் கூறினார், என் மகளை
உங்கள் மகனுடன் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். மனவ் கூறினான், உங்கள் மகளை என் மகனுடன் திருமணம் செய்து வைப்போம். ஆனால் திருமணத்திற்கு முன் அவளை நாங்கள் காண வேண்டும். பிறகுதான் முடிவு செய்வோம். ஏனெனில் மனவுக்கு பயமாக இருந்தது. எங்காவது மீண்டும் அதே மீனவனின் மகள்தான் அவனுடைய மகனின் விதியில் வந்து விடுகிறாளோ என்று. பண்டிதர் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு தன் கிராமத்திற்கு திரும்பினார். இந்நேரத்தில் மனவ் கடலில் வீசிய மோதிரத்தை ஒரு மீன் விழுங்கியிருந்தது. ஒரு நாள் ஒரு மீனவன் கடலில் வலை வீசியபோது அந்த மோதிரம் இருந்த அதே மீனை பிடித்தான். அந்த மீனை அவன் விற்க ராஜ்பூத் குடும்பம் வாழ்ந்த இடத்திற்கு கொண்டு வந்தான். ராஜ்பூத் குடும்பத் தலைவருக்கு மீன் சாப்பிடும் ஆர்வம் அதிகம். எனவே அந்த மீனவனிடமிருந்து மீனை வாங்கிக் கொண்டு வந்து பிரேரணாவிடம் கூறினார். மகளே, எனக்காக இந்த மீனை சமைத்து தருவாயா? பிரேரணா சொன்னாள், பிதாஜி, நான் மீன் சாப்பிடுவதில்லை. ஆனால் உங்களுக்காகச் சமைத்து தருகிறேன். அவள் மீனை வெட்டும்போது அதன் வயிற்றிலிருந்து அந்த மோதிரமே கீழே விழுந்தது. பிரேரணா உடனே அதை பார்த்து அறிந்தாள். மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். இதற்கிடையில் மனவ் தன் மகனை கூட்டிக் கொண்டு அந்த பண்டிதரின் கிராமத்திற்கு புறப்பட்டான். மகனிடம் கூறினான், மகனே, இந்த கிராமத்தில் நம் நெருங்கிய ராஜ்பூத் நண்பர் வசிக்கிறார். முதலில் அவரிடம் செல்வோம். பிறகு உனக்கான வரனை பார்க்க பண்டிதரின் வீட்டிற்குச் செல்வோம். மகன் சொன்னான், பிதாஜி, உங்களுக்கு எது நல்லதாகத் தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள். அவர்கள் இருவரும் அந்த ராஜ்பூத்தின் வீட்டிற்கு வந்தனர். ராஜ்பூத் தனது நண்பர் மனவை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தான். பழைய போலவே மரியாதையுடன் வரவேற்றான். அவர்களை அருகில் அமர வைத்தான். பின்னர் பிரேரணாவை அழைத்து, மகளே, நம் நண்பர் வந்திருக்கிறார். அவர்களுக்கு நீர் கொண்டு வா என்றான். பிரேரணா நீர் கொண்டு வந்தாள். மனவை கண்டாள். மனவ் அவளை பார்த்தான். மனவின் மகன் பிரேரணாவை கண்டவுடன் கூறினான், பிதாஜி, ஏன் எனக்கு பொய் சொன்னீர்கள்? என் மனைவி பிரேரணா உயிருடன் இருக்கிறாள். நீங்கள் அதை தெரிந்திருந்தும் மறைத்து விட்டீர்களா? பிதாஜி, எனக்கு உயிரோடு இருக்கும் மனைவி இருக்கையில் நீங்கள் எப்படி வேறு ஒருத்தியுடன் என் திருமணத்தை செய்ய நினைத்தீர்கள்? அப்போது மனவ் துயரத்துடன் கூறினான், மகனே, நான் தவறான வழியில் அலைந்து விட்டேன். விதியின் எழுத்தை மாற்ற முயற்சித்த போது நான் இத்தகைய தாழ்ந்த செயலை செய்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. எனக்கு என் மீது அதிகமான அகந்தை வந்துவிட்டது. அதனால்தான் விதியை அழிக்க முயன்றேன். ஆனால் நான் எவ்வளவு முயன்றாலும் நடந்தது உன் விதியில் எழுதப்பட்டபடியேதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. இவ்வாறு கூறியபின் மனவ் தனது மகனின் மனைவியான பிரேரணாவிடம் மன்னிப்பு கேட்டான். அவளை மரியாதையுடனும் அன்புடனும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். கதையின் நெறி, விதியின் எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. எழுதப்பட்டதுதான் நிகழ்கிறது. நண்பர்களே, நீங்கள் இக்கதையிலிருந்து நிறைய கற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும். இதே போன்ற மேலும் பல கதைகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.